வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து முற்றிலுமாக இந்த நிகழ்வு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து சுமத்ரா அருகே நிலை கொண்டு வரும் டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து மேற்கே முன்னேறி வந்து இலங்கைக்கு டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக அந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து நகர்வை பொறுத்து இலங்கையில் வருகின்ற நாட்களில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று முதல் இலங்கையில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் டிசம்பர் 21, 22 தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுத்து மீண்டும் படிப்படியாக டிசம்பர் 23ஆம் தேதி முதல் இலங்கையில் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதே வேளையில் இன்று மழைப்பொழிவு என்பது அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை, மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள்மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். இன்று தம்புள்ளை, கண்டி, ரத்னபுரி, நுவரேலியா, மேலும் அம்பந்தோட்டை, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஹாலிகோட்டை, அம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் நுவரேலியா, அவிச்சவிளை இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. வடக்கே குறைவாகவும் தெற்கே சில மழைப்பொழிவு சற்று அதிகம் ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. வட மாகாணங்களுக்கு பெரும்பாலும் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பது. இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. நாளை டிசம்பர் 20ஆம் தேதி பொறுத்தவரை மேலும் குளிர் முன்னேறி செல்லும். பெரும்பாலும் தம்புளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல தெற்கு மாகாணங்கள் ஓரி இடங்கள் மட்டுமே சற்று மழை தீவிரம் குறைந்து குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 20ஆம் தேதி. டிசம்பர் 21ஆம் தேதி இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று முன்னேறி வரும் என்பதால் தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் நுவரேலியா, அவிச்சவிளை, மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஹாலி, அம்பந்தோட்டை, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 21. அதே வேளையில் தம்புளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. குளிர் லேசான காற்றோடு குளிர் இருக்கும் என்பதால் நடுங்குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 21 சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 22 டிசம்பர் 21ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு. டிசம்பர் 22ஆம் தேதி சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 23ஆம் தேதியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும். அனைத்து மாகாணங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 24 அனைத்து மாகாணங்களுமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வரும் என்பதால் லேசான மழைப்பொழிவு கிழக்கு மாகாணங்கள் கடற்கரையோர மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 26, 27 தேதிகள் மீண்டும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கு மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 28ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுமே குளிர் இருந்தாலும் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு முன்னேறி வந்து மீண்டும் சுமத்ரா அருகே நிலை கொண்டு மீண்டும் டிசம்பர் 27ஆம் தேதி முன்னேறி வரும். அந்த நிகழ்வு டிசம்பர் 29ஆம் தேதி மழை கொடுக்கும் விதமாக அமையும். டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 29 விட 30ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1, 2 தேதிகளில் படிப்படியாக இலங்கையில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் வருகிற நாட்களில் இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம்
பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், சிலாபம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அம்மந்தோட்ட தெற்கு பகுதி, பதுளை தெற்கு பகுதியில் இன்று தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தரைக்காற்று சற்று தீவிரம் குறைந்து அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டராக தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இரவு நேரங்கள் குளிர் இருந்தாலும் லேசான காற்று இருக்கும் என்பதால் நடுங்கும் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் அச்சுறுத்தும் வகையில் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.